இன்றைக்கி ஒரு சயின்ஸ் கொஷின் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்பு எது கரெக்ட்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு, விழி லென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதால் மயோஃபியா ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். விழி லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதான் விழி லென்ஸ்னால் இதான் விழித்திரைனா, ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கிறதுனால தான் மயோஃபியாங்கிற கண்டிஷன் ஏற்படுதான். Myopia is caused by an increase in the distance between eye lens and retina. ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கிறதுனால தான் மயோஃபியா ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு. செகண்ட் வந்து குழி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் மயோஃபியாவை குறைக்கலாம். இதுவுமே கரெக்டு தான். மயோஃபியா கேன் பி கரெக்டட் பை யூஸிங் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா மயோஃபியா வந்து நம்ம வந்து தடுக்கலாம். ஓகேவா? குழி லென்ஸு தமிழில் வந்து குழி லென்ஸு, இங்கிலீஷில் வந்து கான்கேவ் லென்ஸு. லாஸ்ட்டாக விழிக்கோளம் சுருங்குவதால் ஹைப்பர் மெட்ரோஃபியா ஏற்படுகிறது. இதுவுமே கரெக்டு தான். விழிக்கோளம் அப்படிங்கிறது சுருங்குறதுனால தான் ஹைப்பர் மெட்ரோஃபியாங்கிற கண்டிஷன் ஏற்படுது. ஷார்ட்டனிங் ஆஃப் த ஐபால் காசஸ் ஹைப்பர் மெட்ரோஃபியா. ஓகேவா? ஐபால் வந்து ஷார்ட்டனிங் ஆகிறதுனால தான் ஹைப்பர் மெட்ரோஃபியா ஏற்படுது, விழிக்கோளம் சுருங்குவதால். அப்படி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆல் ஆர் கரெக்ட்.